வியூவர்ஸ் நம்ம இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரி லொக்கேஷனில் எஸ்ஐபியோட கோல்டுன்ற ப்ராஜெக்ட்டை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். எஸ்ஐபி கோல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடுவாஞ்சேரி காயரமேடு தாண்டி பாண்டூர் லொக்கேஷனில் கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 800 மீட்டர்ஸில் ப்ராப்பர்ட்டி அவைலபிள் இருக்குது. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3.5 ஏக்கர் ப்ராஜெக்ட். ஃபேஸ் 1 வந்து ஒரு 52 பிளாட்ஸும் ஃபேஸ் 2 வந்து ஒரு 48 பிளாட்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு 820 ஸ்கொயர் ஃபீட் வேரியண்ட்லேருந்து ஒரு 2000 ப்ளஸ் வரையில் உங்களுக்கு பிளாட்ஸோட சைஸஸ் இருக்குது. அது இல்லாமல் இதில் இன்னொரு ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு 2-3 மெயினான லொக்கேஷனுக்கு இது கனெக்ட் ஆகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் ஒண்டர்லா தீம் பார்க், அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயரமேடு லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொட்டானிக்கல் கார்டன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து. இப்போ அதோட இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஆக்சசபிள் தான். அதில் இந்த மாதிரி லொக்கேஷன் நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா குடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு 800 மீட்டர்ஸ் லொக்கேஷனில் உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் வந்துடுது, உங்களுக்கு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்க் கொடுத்துட்றாங்க ப்ராஜெக்டில். இது ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 ஃபீட் ரோடு, உங்களுக்கு 24 ஃபீட் ரோட்ஸ் உள்ளே வருது. உங்களுக்கு 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே வேரியன்ட் இருக்குது. அதில் இந்த லொக்கேஷன் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ராஜெக்ட் இருக்குது. உங்களுக்கு சைஸஸும் பார்த்தீங்கன்னா பிளாட்டட் சைஸ் நல்லா உங்களுக்கு ஈவனாக கொடுத்துருக்காங்க. அதில் ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியாவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இது டெஃபினட்டாக நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட். கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றிய ஒரு ட்ரோன் ஷாட்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, சுற்றி எப்படி இருக்குது. ஏன்னா வந்து ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் தான், ஃபுல்லாக வில்லா ப்ராஜெக்ட்ஸு, இண்டிவிஜுவல் வில்லாஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நிறைய பேர் உள்ள வீடு கட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே சைட்டுக்கு வெளியே, ஏன்னா இது புது சைட்டுன்றதால இப்போ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. வாங்கின கஸ்டமர்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதில் இதுலேயும் சீக்கிரம் உங்களுக்கு வீடுங்க வந்துடும். உங்களுக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் வந்து லேண்ட் வாங்கியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து அவங்க ஸ்கூல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. அதில் உங்களுக்கு காயரமேடு பக்கத்தில் ஒரு வேலம்மாள் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏன் இந்த வேலம்மாள் அடுத்தது டக்குன்னு ஒரு இடம் வாங்கி அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு மூவ்மெண்ட் தான். இன்னும் எக்கச்சக்கமான மூவ்மெண்ட் வந்து உள்ளே வந்துக்கிட்டு நிறையா பேர் லேண்ட் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ்லேயும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லை நீங்கள் வீடே கட்டிட்டு வரேன், நான் வந்து பக்கத்தில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற வயசுலேயும் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு. உங்களுக்கு ஒண்டர்லா தீம் பார்க் வந்துருச்சுன்னா எக்கச்சக்கமான க்ரௌடை வந்து இந்த ரோடு பார்க்க போகுது. உங்களுக்கு நிறைய டிராஃபிக் இருக்கும். அதால் டெஃபினட்டாக இந்த ஏரியா பக்கம் நீங்கள் ஒரு அப்ரிஷியேஷனுக்கோ இல்லை நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கோ ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த எஸ்ஐபி கோல்டு ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரேட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு 2600 per ஸ்கொயர் ஃபீட் இப்போதைக்கு அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்க ரேட்டு. அதால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.